இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இன்வென்ட்ரினா கூட்ஸுக்கு தமிழில் சொல்கிறதா இருந்தால் சரக்குன்னு சொல்லலாம். இந்த கூட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம கம்பெனியில் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, அது எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்றது பற்றி படிக்கிறதா இன்வென்ட்ரி கண்ட்ரோல். அண்ட் இன்வென்ட்ரி மே பி டிஃபைன்ட் as an ideal resource that possesses economic value. It is an item stored or reserved for meeting future demands. Such item may be material, machines, money or even human resources. அந்த ஐட்டம் என்னவாக இருக்கலாம்னா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், மிஷின்ஸாக இருக்கலாம், இல்லைனா மணியாக இருக்கலாம், இல்லைனா ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் மனுஷங்களாக கூட இருக்கலாம். அதாவது அப்போதைக்கு அதனுடைய யூஸ் எதுவும் கிடையாது, ஆனால் அதுக்கு எக்கனாமிக் வேல்யூ இருக்குது. எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் டிமாண்டு எனக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன், அந்த ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்வென்ட்ரி. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் வந்து இஓக்யூ. இஓக்யூனா என்ன அர்த்தம்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. திஸ் இஸ் கால்குலேட்டட் ஆர்டரிங் குவான்டிட்டி விச் மினிமைஸ் த பேலன்ஸ் பிட்வீன் இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் அண்ட் ரீஆர்டர் காஸ்ட். இப்போது ஒரு சரக்கை நான் வந்து கம்பெனிலேயோ இல்லைனா குடவுன்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா எனக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காஸ்ட்டு தேவைப்படும் இல்லையா. அப்போது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா எவ்வளோ ஆர்டர் பண்ணால் எனக்கு வந்து காஸ்ட் வந்து மினிமைஸ் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து இஓக்யூ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அதோடைய நோட்டேஷன் வந்து Q0 கொடுத்துருக்காங்க. அதோடைய ஃபார்முலா √2DCS/C1. இந்த இஓக்யூவை ஆப்டிமம் ரன் சைஸ்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலாவில் டினா என்ன அர்த்தம், ஆனுவல் டிமாண்டு. அதாவது வருஷத்துக்கு எவ்வளோ ஐட்டம் தேவைப்படுது அதுதான் டி. வருஷத்துக்கு இதை மறந்துடக்கூடாது. கொஸ்டினில் 3 மந்த்துன்னு கேட்டால் கூட அதை நம்ம இயராக மாற்றிக்கணும். சிஎஸ்னால் என்ன அர்த்தம், ப்ரோக்யூர்மெண்ட் காஸ்ட் ஆர் ஆர்டரிங் காஸ்ட் ஆர் செட்டப் காஸ்ட். இந்த வேர்டில் எது வேணால் கொடுத்துருப்பாங்க, அது வந்து சிஎஸ்ஸு. C1னா என்ன அர்த்தம்னா இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டு ஆர் ஸ்டோரேஜ் காஸ்ட். இந்த இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு பொருளுடைய விலை கொடுத்துருப்பாங்க, ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர், n is equal to D/Q0. டினா டிமாண்டு, Q0னா இஓக்யூ. அதை டிவைட் பண்ணால் எனக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர், ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளோ ஆர்டர் பண்ணால் எனக்கு மினிமைஸ் ஆகும் அப்படின்ற ஃபார்முலா வந்துடும். தேர்ட் ஃபார்முலா வந்து ஆப்டிமல் டைம் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் ஆர்டர். அது டியோடைய ஃபார்முலா வந்து Q0/D, அதாவது என்னுடைய ரெசிப்ரோக்கல். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமல் காஸ்ட். ஆப்டிமல்னா மினிமம் காஸ்ட். அந்த மினிமம் காஸ்டுடைய ஃபார்முலா √2DCS/C1. டினா டிமாண்டு, சிஎஸ்னா ஆர்டரிங் காஸ்ட்டு, C1னா இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து டோட்டல் காஸ்ட் ஆஸ் பர் எக்ஸிஸ்டிங் பாலிசி. அதாவது இன்வென்ட்ரி யூஸ் பண்ணாமல் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுறதுன்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா NCS+1/2QC1. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஃபார்முலா வந்து அமௌண்ட் ஆஃப் சேவிங் பை இஓக்யூ பாலிசி. இஓக்யூ பாலிசியை யூஸ் பண்ணி நான் அமௌண்ட் எவ்வளோ சேவ் பண்ணுவேன் அப்படின்னு கொஸ்டினில் கேட்பாங்க. அதோடைய ஃபார்முலா டோட்டல் காஸ்ட் ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் பாலிசி மைனஸ் த ஆப்டிமம் காஸ்ட்டு. இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இஓக்யூவெல்லாம் சேவ் பண்ணுறது கிடச்சிரும். இதுக்கப்புறம் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.